Welcome to Glow Tide Fairy Tales. ஹாய் குட்டீஸ், இன்று நாம் பார்க்கப் போகும் ஸ்டோரி ரொம்பவே மேஜிக்கல் மற்றும் எமோஷனல் ஆக இருக்கும். ஒரு அழகான இளவரசி ஏன் தினமும் பறவையாக மாறினாள் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். கொரியாவின் பனிமூட்டம் நிறைந்த மலைகளுக்கு நடுவே ஒரு அழகான ஏரி இருந்தது. அதன் பெயர் மிரர் லேக். அது கண்ணாடியைப் போல மின்னியது. அதன் அருகே ஜிவு என்ற அழகான இளவரசி வாழ்ந்தாள். அவளது கண்கள் நிலவொளியைப் போல ஜொலித்தன. ஆனால் அவளிடம் யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய சீக்ரெட் இருந்தது. ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதித்தவுடன் ஜிவுவின் உடலில் ஒரு மந்திரம் செயல்பட்டது. அவளது கைகள் இறக்கைகளாக மாறின. அவளது உடல் வெள்ளை அன்னப்பறவையாக மாறியது. மாலை வரை அவளால் மனித உருவத்திற்கு திரும்ப முடியாது. இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்ல முடியவில்லை. தனியாகவே அந்த சாபத்துடன் வாழ்ந்தாள். ஒரு மெசேஜ், ஒரு ஹோப். ஜிவுவின் தாயார் பல ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டார். இறப்பதற்கு முன் ஒரு விஷயம் மட்டும் கூறினார். மிரர் ஃபெதர் என்ற மந்திர இறகை கண்டுபிடி. அது மட்டுமே உன் சாபத்தை உடைக்கும். அந்த வார்த்தைகள் ஜிவுவின் மனதில் எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருந்தன. அதுவே அவளுக்கு நம்பிக்கையாக இருந்தது. பல வருடங்கள் ஆனாது. ஆனால் எந்த க்ளூவும் இல்லை. ஜிவு பல இடங்களில் தேடினாள். மலைகள், காடுகள், பழமையான கோவில்கள் என எல்லா இடங்களுக்கும் சென்றாள். ஆனால் மிரர் ஃபெதரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் சாபம் தொடர்ந்தது. அவள் மனம் சோர்ந்தாலும் நம்பிக்கையை விடவில்லை. ஒரு நாள் அதிசயம் நடந்தது. ஏரியின் நடுவில் தோன்றிய மேஜிக் லைட். ஒரு இரவு மிரர் லேக்கின் நடுவில் வெள்ளி ஒளி தோன்றியது. ஜிவு ஆச்சரியமாக அதை பார்த்தாள். அந்த ஒளிக்குள் இருந்து ஒரு வயதான பெண் வெளிவந்தாள். அவளது கண்கள் நட்சத்திரங்களைப் போல மின்னின. நீ தேடும் மிரர் ஃபெதர் இன்னும் இருக்கிறது என்றாள். ஜிவுவின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அதற்கு ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷன் இருந்தது. மிரர் ஃபெதரை பெற நீ மறக்கப்பட்ட ராச்சியத்திற்கு செல்ல வேண்டும் என்றாள். ஜிவு குழப்பமடைந்தாள். அங்கு சென்றவுடன் அனைவரும் உன்னை மறந்து விடுவார்கள். உன் பெயரையே உலகம் நினைவில் வைத்திருக்கிறது. இந்த வார்த்தைகள் அவளை பயமுறுத்தின. ஆனால் சாபத்தை உடைக்க அவள் முடிவு செய்தாள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவளுடைய சாபம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. சில நாட்கள் அவள் இரவில் கூட அன்னமாக மாறினாள். பிரேவ் பிரின்சஸ் தனது ஜர்னியை தொடங்கினாள். அடுத்த நாள் ஜிவு அரண்மனையை விட்டு கிளம்பினாள். பனிமலைகளை கடந்தாள். அடர்ந்த காடுகளை கடந்து சென்றாள். இரவு முழுவதும் பயணம் செய்தாள். பல நாட்கள் கழித்து அந்த மர்ம இராச்சியத்தை அடைந்தாள். அப்போது விசித்திரமான ஒன்று நடந்தது. அனைவரும் அவளை மறந்துவிட்டார்களா? ஜிவு நகரத்திற்குள் நுழைந்தாள். ஆனால் யாரும் அவளை அடையாளம் காணவில்லை. அவளை பார்த்தவர்கள் அந்நியரைப் போல நடந்து கொண்டனர். அரண்மனை காவலர்கள் கூட அவளை அறியவில்லை. நான் ஜிவு என்று கூறினாள். ஆனால் யாரும் நம்பவில்லை. அவளது இதயம் உடைந்தது. ஜிவுவை காத்திருந்த பிகஸ்ட் ஷாக். ஒரு கடையின் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தாள். ஆனால் அது அவளது முகமல்ல. முற்றிலும் வேறு ஒருவரின் முகம் தெரிந்தது. ஜிவு அதிர்ச்சியில் உறைந்தாள். அவள் தன்னையே அடையாளம் காண முடியவில்லை. மறக்கப்பட்ட ராச்சியத்தின் மந்திரம் வேலை செய்யத் தொடங்கியது. மறைந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை ஜிவு உலகிலிருந்து அழிந்து கொண்டிருந்தாளா? நாட்கள் செல்ல செல்ல விசித்திரமான விஷயங்கள் நடந்தன. அவளைப் பற்றிய நினைவுகள் உலகத்திலிருந்து மறைந்தன. அவளது ஓவியங்கள் காணாமல் போயின. அவளது அறை காலியாகிவிட்டது. அவள் ஒருபோதும் பிறக்காதவள் போல உலகம் மாறியது. ஆனால் ஜிவு இன்னும் ஹோப்பை விடவில்லை. ஏனெனில் மிரர் ஃபெதர் இன்னும் எங்கோ காத்திருந்தது. எல்லோரும் மறந்துவிட்டால் எப்படி இருக்கும்? அந்த இரவு ஜிவு தனியாக ஒரு பழைய மரத்தின் கீழ் அமர்ந்தாள். யாருக்கும் அவளை தெரியவில்லை. யாரும் அவளிடம் பேசவில்லை. தன் சொந்த பெயரைக் கூட யாரும் நினைவில் வைத்திருக்கவில்லை. அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவள் தனது மிஷனை கைவிடவில்லை. ஒரு ஸ்வான் அவளை எங்கே அழைத்துச் சென்றது. அடுத்த நாள் தொலைவில் ஒரு பெரிய வெள்ளை அன்னம் பறந்து வந்தது. அது ஜிவுவை பார்த்து மெதுவாக பறக்க ஆரம்பித்தது. அது ஏதோ வழிகாட்டுவது போல இருந்தது. ஜிவு அதை பின்தொடர்ந்தாள். அந்த அன்னம் அவளை ஒரு மர்மமான காட்டிற்குள் அழைத்துச் சென்றது. அந்த காடு முழுவதும் வெள்ளி நிற மரங்களால் நிரம்பியிருந்தது. ஒவ்வொரு இலையும் கண்ணாடியைப் போல மின்னியது. ஜிவு நடந்தபோது
மரங்கள் அவளை பார்த்துக் கொண்டிருப்பது போல தோன்றின. காற்றில் ஒரு மர்மமான இசை கேட்டது. அந்த இடம் சாதாரண காடு இல்லை. அங்கே பெரிய ரகசியம் மறைந்திருந்தது. ஃபாரஸ்ட் அண்ட் நடுவில் என்ன இருந்தது தெரியுமா? காட்டின் ஆழத்தில் ஒரு பிரம்மாண்ட அரண்மனை இருந்தது. அது முழுவதும் கண்ணாடியால் உருவாக்கப்பட்டிருந்தது. நிலவொளி அதன் மேல் விழுந்து 1000 நட்சத்திரங்களைப் போல மின்னியது. ஜிவு ஆச்சரியத்தில் நின்றாள். அரண்மனை கதவு தானாகத் திறந்தது. அவளை உள்ளே வர அழைப்பது போல இருந்தது. அரண்மனைக்குள் ஆயிரக்கணக்கான கண்ணாடிகள் இருந்தன. ஒவ்வொரு கண்ணாடியிலும் ஜிவுவின் வாழ்க்கை தெரிந்தது. அவளது சிறுவயது, அவளது சிரிப்பு, அவளது குடும்பம், அவள் மறந்துவிட்ட நினைவுகள் அனைத்தும் அங்கே இருந்தன. அப்போது ஒரு பயங்கரமான உண்மை வெளிப்படத் தொடங்கியது. இது இம்பாசிபிள். ஒரு பெரிய கண்ணாடி திடீரென ஒளிர்ந்தது. அதில் பல வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவம் தெரிந்தது. ஒரு இருண்ட ஆவி குழந்தை ஜிவுவை நோக்கி வந்தது. அப்போது ஜிவுவின் தாயார் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பயன்படுத்தினார். அந்த மந்திரம் ஜிவுவின் உயிரை காப்பாற்றியது. ஆனால் அதற்காக ஒரு சாபம் உருவானது. அதை பார்த்த ஜிவு அதிர்ச்சியில் உறைந்தாள். ஒரு மதர்ஸ் லவ் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? ஜிவுவின் தாயார் தனது மகளை காப்பாற்ற விரும்பினார். அதற்காக தடை செய்யப்பட்ட மேஜிக்கை பயன்படுத்தினார். என் மகள் உயிருடன் இருக்க வேண்டும் என்று வேண்டினார். மந்திரம் வேலை செய்தது. ஆனால் அதன் விலை மிகப் பெரியது. ஜிவு தினமும் அன்னப்பறவையாக மாற வேண்டும். மேலும் ஒரு நாள் உலகமே அவளை மறந்துவிட வேண்டும். அந்த உண்மையை அறிந்த ஜிவு அழுதாள். ஆனால் அதைவிட பெரிய பிரச்சனை இருந்தது. உலகம் அவளை வேகமாக மறந்து கொண்டிருந்தது. அவளது சிறுவயது புகைப்படங்கள் மறைந்தன. அவளது பெயர் பதிவுகளிலிருந்து அழிந்தது. இன்னும் சில நாட்களில் அவள் முழுமையாக மறைந்து விடுவாள். அவளுக்கு நேரம் மிகவும் குறைவாக இருந்தது. இறுதியாக ஒரு க்ளூ கிடைத்தது. கண்ணாடி அரண்மனையின் கடைசி அறையில் ஒரு வரைபடம் இருந்தது. அது ஒரு ரகசிய குகையை காட்டியது. அந்த குகையில் மிரர் ஃபெதர் மறைக்கப்பட்டிருந்தது. ஜிவு உடனே பயணத்தைத் தொடங்கினாள். ஆபத்தான பள்ளத்தாக்குகளை கடந்தாள். இறுதியில் அந்த குகையை அடைந்தாள். பல வருடங்களாக தேடிய ட்ரெஷர். குகையின் நடுவில் ஒரு வெள்ளி ஒளி பிரகாசித்தது. அதன் மத்தியில் ஒரு அழகான இறகு மிதந்தது. அதுவே மிரர் ஃபெதர். ஜிவுவின் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. இளவரசி மெதுவாக மந்திர இறகை தொட்டவுடன் பிரகாசமான ஒளி எல்லா இடங்களிலும் பரவியது. அந்த சாபம் உடனே உடைந்து அவள் மீண்டும் உண்மையான இளவரசியாக மாறினார். கிராம மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தில், இவர்தான் நம் உண்மையான இளவரசி என்று மகிழ்ச்சியுடன் கூறினர். பல ஆண்டுகளாக மறைந்திருந்த அவளின் ஐடென்டிட்டி அனைவருக்கும் தெரிய வந்தது. அவள் இனி மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை என்ஜாய் செய்தாள். சூரியன் உதிக்கும் நேரத்திலும் அவள் மீண்டும் ஸ்வானாக மாறவில்லை. ஏனெனில் சாபம் முற்றிலும் நீங்கியிருந்தது. சில காலத்திற்குப் பிறகு அன்பான இளவரசருடன் அவள் திருமணம் செய்து கொண்டாள். இருவரும் அன்பும் சந்தோஷமும் நிறைந்த ராஜ்யத்தில் என்றும் ஹேப்பிலி வாழ்ந்தனர்.